கடலூர் பள்ளி வேன் விபத்தில் சிக்கியது எப்படி? அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் சஸ்பெண்ட். என்ன நடந்தது முழுமையாக பார்க்கலாம். கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ரயில்வே கேட் ஒன்று இருந்தது. அதன் வழியே அந்த பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றது. இந்நிலையில் பள்ளி வேன் சென்றபோது அந்த பகுதியின் வழியே சிதம்பரம் நோக்கி ரயில் சென்றது. அது பள்ளி வேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் வேன் பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது. இதில் வேனில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர். இது பற்றி தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஒரு மாணவர், ஒரு மாணவி என 2 பேர் பலியாகி உள்ளனர். வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் பலர் காயமடைந்து உள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர். பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வேன் விபத்தில் சிக்கியது எப்படி? நான் இன்டர்லாக்கிங் ரயில்வே கேட் என்றால் அதனை மூடுவதற்கு தொலைபேசி மூலமே தகவல் தரப்படும். தொலைபேசி மூலம் தகவல் அளித்து கேட் மூடியதை உறுதிப்படுத்திய பின்னரே ரயில் செல்வதற்கு சிக்னல் அளிக்கப்படும். செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை மூடிவிட்டதாக உறுதியளித்த பின் பள்ளி வேனை மட்டும் கேட் கீப்பர் அனுமதித்ததால் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது.